தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இந்த மேகதாதுவோட அணை விவகாரம். இதை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக கொதிச்சு போயிருக்காங்க. இது வெறும் மேடை அரசியல் பேச்சு கிடையாது. நம்ம மக்களோட குடிநீர் பிரச்சனை, நம்ம எதிர்கால விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை. காங்கிரஸை குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை மட்டுமே நிற்க வச்சு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உட்கார வச்சதே திமுக தான். ஏன்னா காங்கிரஸ் இப்போ தாவேகாவை நோக்கி போக ஆரம்பிச்சா அது தங்களுக்கு பெரிய சரிவை ஏற்படுத்தணும்னு திமுக நல்லாவே கணக்கு போடுறாங்க. சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி பயணம். பிஜேபி கூட ரொம்பவும் நெருக்கமாகவும் போயிடக்கூடாது. அதே சமயம் உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸில் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். உறவுகளை இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3 முக்கிய தருணங்களை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா மேகதாதுவோட அணை விவகாரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜூன் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டே இருக்குது. டெல்டா விவசாயிகளோட கண்ணெல்லாம் இப்போ மேட்டூர் அணையை நோக்கி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. குறுவை சாகுபடிக்கு தண்ணி வருமா வராதாங்கிற கவலை ஒரு பக்கம் எல்லார் மனசுலையும் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இந்த மேகதாதுவோட அணை விவகாரம். கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சமீபத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்குன்னு பார்க்க முடியுது. அதாவது மேகதாதுல அணை கட்டுறதுக்கான எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இதோ நாங்கள் டெல்லிக்கு கிளம்பிட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த அடுத்த நிமிஷமே பார்த்தோன்னா அங்கே பூமி பூஜையை போட்டு வேலையை ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு ரொம்பவே கராராக பிடிவாதமாக பேசியிருக்காரு. இதை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக கொதிச்சு போயிருக்காங்க. ரோட்டில் இறங்கி போராட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக மிக சரியான நேரத்தில் சரியான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இது வெறும் மேடை அரசியல் பேச்சு கிடையாது. நம்ம மக்களோட குடிநீர் பிரச்சனை, நம்ம எதிர்கால விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை. சூப்பர் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா அரசியல்லாம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சூப்பர் சென்சிட்டிவான இஷ்யூஸ். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மேகதாது பகுதியில் சும்மா கரண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம், இதனால் தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி துளி கூட குறையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியே மெல்ல மெல்ல ரூட்டை மாற்றி இப்போது காவேரியோட குறுக்க ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்ட பிளான் பண்ணிட்டாங்க. இது சாதாரண விஷயம் இல்லாமல் சொல்லும் போதே ஐயோ விவசாயிகள் நிலைமை என்ன ஆகும், இது எந்த லெவலில் போய் பிரச்சனையாக முடிய போகுதுன்றது நம்மளுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. கடந்த 10 வருஷமாக பார்த்தோன்னா கர்நாடகாவில் இந்த அணையை பற்றி பேசும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு குரல்களும் போராட்டங்களும் ஓயாமல் வெடிச்சுட்டு தான் இருக்குது. கர்நாடகா இதுக்கு சொல்கிற முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பெங்களூர் சிட்டியோட குடிநீர் தேவை தான். பெங்களூர் சிட்டி இப்போது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டே போகுது. அங்கே குடியேற லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னா இந்த அணை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது அவங்களோட வாதமாக இருக்குது. அவங்க சொல்கிற கணக்கெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனால் இதோட கசப்பான யதார்த்தம் என்ன தெரியுமா? மேகதாதுல அணை தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா பகுதி மொத்தமாக வறண்ட நிலமாக மாறிடும். இதை கேட்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கியாக எனக்கு தெரில. சாதாரண ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. நம்ம ஊரில் விவசாயி முழுக்க காவிரி நீர் நம்பி தான் இருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து தண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலோ இல்லைனா வராமல் நின்றுட்டாலோ நம்ம விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சாப்பாட்டுக்கே தட்டுப்பாடு வந்துடும். விவசாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஊர் குடிநீர் என்ன ஆகும்? காவேரி ஆற்றுல தண்ணி வர்றது குறைஞ்சா அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் அடியோட பாதாளத்துக்கு போயிடும். இது தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களோட ஒட்டுமொத்த குடிநீர் தேவையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். முதலே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போதெல்லாம் நமக்கு தண்ணி எப்படி கிடைக்குது நீங்கள் சொல்லுங்கள். கர்நாடகாவில் இருக்கிற அணைகள் எல்லாம் முழுசாக நிரம்பினதுக்கப்புறம் அவங்களால தேக்கி வைக்க முடியாத உபரி தண்ணி இருக்குது தெரியுமா, அதுதான் தமிழ்நாடு திறந்து விடுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது போக வழியில் பெய்கிற மழை நீரும் அப்படியே ஓடி நமக்கு கிடைக்குது.
இதுதான் இப்படி தான் தண்ணியே கிடைக்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆனால் இப்போது அவங்க மேகதாதுல வந்து ஒரு பெரிய அணையை கட்டிட்டா அந்த உபரி தண்ணியும் வராது, மழை தண்ணியும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க அணையிலேயே தேக்கி வச்சுருப்பாங்க. அப்போது மேட்டூர் அணை வந்து நிரம்பும் அப்படின்றது இனிமேல் வெறும் கனவாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து வருஷமாக தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை பிச்சை கேட்குற மாதிரி கர்நாடகா முன்னாடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இந்த மேகதாது அணை உருவாக்கிடும். இதுதான் நம்ம மக்களோட இதுதான் நம்ம மக்கள் வந்து முன்னாடியே இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெட் அலர்ட். இப்போது விஷயம் இவ்வளோ சீரியஸாக வந்து போயிட்டுருக்கு இல்லையா? ஆனால் கர்நாடகா ரொம்ப தெளிவாக வேகமாக வந்து காயினை வந்து நகர்த்திட்டே இருக்காங்க. திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் இப்போ தேவை அதிகமாக இருக்குது, நாங்கள் கட்டியே தீருவோம் அப்படிங்கிற ஒரு டோனில் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய அரசியல் இஷ்யூவாக மாறிட்டு வருது. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நடுநிலையாக நின்று பேசி ஆகணும். கர்நாடகா இவ்வளவு பகிரங்கமாக சவால் விடும்போது நம்ம மாநில அரசு இந்த விஷயத்தில் இன்னும் ஏன் ஒரு அழுத்தமான அதிரடியான ஆக்ஷனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஒரு பக்கம் வந்து மக்களிடையே இருக்குது. அதே சமயம் தமிழ்நாட்டோட இந்த வாழ்வாதார பிரச்சனையில் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய அரசியல் சக்திகளும் தங்களோட பங்கை மிக சரியாக ஆட்சியே ஆகணும் அப்படின்னும் மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா தாவேக்காவை வந்து நாம் எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்று சக்தி, நேர்மறையான ஒரு பார்வையில், ஏன்னா தாவேக்கா வந்து நம்ம எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்று சக்தி, நேர்மறையான ஒரு பார்வையில் தான் நம்ம வந்து அணுகிறோம். ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டிற்கு ஒரு தப்பு நடக்கும்போது பல தலைமுறைகளாக இங்கே இருக்கிற விவசாயிகளோட பல வருஷ போராட்டங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை வந்து நிச்சயமாக அவங்களுக்கும் இருக்குது, அவங்களும் கேட்பாங்கன்னு தான் நம்ம வந்து நம்புகிறோம். இந்த இக்கட்டான டைமில் வந்து மேகதாது அணை கட்டுறதுக்கு மட்டும் நாம் அலோவ் பண்ணிட்டோம்னா அது தமிழ்நாட்டோட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க், அதாவது ஒரு நீங்காத கரையாக மாறிடும். அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இது மிகப்பெரிய நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும். அது வேற. அதனால் தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்தில் இன்னும் மௌனமாக இருக்கக்கூடாது. அவங்க இப்போவே களத்தில் இறங்கி இந்த மேகதாது விவகாரத்துக்கு எதிராக ஒரு ரைட்டான போல்டான முடிவை எடுக்கணும். தங்களோட வலுவான குரலை தமிழ்நாட்டுக்காக பதிவு செஞ்சே ஆகணும். இதுதான் இப்போ இருக்கிற காலத்தின் கட்டாயம். அதை செய்வாங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் இந்த விஷயத்தில் இப்போ ரைட்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய மிக சரியான டைம் இது. ஏன்னா கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டெல்லிக்கு கிளம்பியாச்சு. அவங்க மத்திய அரசோட அனுமதியை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் சட்ட போராட்டம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். வருமுன் காப்பது தான் புத்திசாலித்தனம். எனவே நமக்கு மாநில அரசு இப்போ என்ன செய்யணும்னா, முதலாவதா டெல்லியில் இருக்கிற மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாமல் மேகதாது திட்டத்துக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கக்கூடாது, திட்டவட்டமாக வந்து மறுக்க வைக்கணும். இரண்டாவதா கோர்ட்டில் ஏற்கனவே இருக்கிற அந்த வழக்குகள்லாம் இன்னும் தீவிரமாக வந்து நடத்தணும். கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக எந்த ஒரு அணையுமே கட்ட முடியாதுங்கிற சட்ட பாதுகாப்புக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழி செய்யணும். அதுக்கப்புறம் மூன்றாவதா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் தமிழக வெற்றி கழகம் வந்து போன்ற புதிய அமைப்புகளையும் ஒன்றா திரட்டி மேகதாதுவுக்கு எதிராக தமிழ்நாடு வந்து ஒற்றை குரலில் நிற்கிறது அப்படிங்கிறத ஒரு வலுவான மெசேஜாக வந்து தேசத்துக்கு வந்து கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கணும். காவேரிங்கிறது தமிழ்நாடோட வெறும் ஆறு கிடையாதுங்க, அது நம்ம தொப்புள் கொடி உறவு மாதிரி, நம்ம டெல்டாவோட உயிர் நாடி. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு அவங்க மாநில நலனுக்காக எவ்வளவு பிடிவாதமாக நிற்கிறாங்களோ அதை விட 100 மடங்கு 200 மடங்கு உறுதியோட நாம் நம்ம உரிமைகளுக்காக நின்றே ஆக வேண்டும். இதில் எந்த விதமான அரசியல் சமரசங்களுக்கும் இடம் இருக்கக்கூடாது. மாநில அரசு இப்போவே வந்து விழித்துக் கொள்ள வேண்டும். உடனடி நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்கு. காலம் தாழ்த்தி எடுக்கப்படுற எந்த ஒரு முடிவும் நமக்கு கைமீறி போயிடும். பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தா தமிழக அரசு இந்த இக்கட்டான சூழலை வந்து எப்படி கையாண்டு நம்ம உரிமைகளை மீட்க போறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணணும். சின்ன விஷயங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் எடுத்து டக்கு ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் வரும்போது அதை லேசாக பார்த்து உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க முதல்வர். ஏன்னா இந்த மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. நல்லதையே நம்ம நோக்கி எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம். நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தா இந்த உதயநிதி அவரோட ஸ்பீச் இருக்கு இல்லையா, நம்ம காங்கிரஸை பற்றி, அதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். மேகதாதோட விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து திமுக இளைஞர்களோட கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தையே வந்து கிளப்பியிருக்கு. ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியை வந்து விட்டு வெளியில் வந்த காங்கிரஸை பார்த்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக காங்கிரஸ் எங்களோட முதுகில் குத்திட்டாங்க
அவங்களை இனிமேல் வந்து எந்த காலத்துலையுமே நாங்கள் வந்து எங்கள் பக்கமே சேர்க்க மாட்டோம், சேர்க்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப காரசாரமாக பேசியிருக்காரு. கூட்டணி முறிஞ்சு இப்போ தனித்தனியாக இருக்கிற நிலையிலையும் இவ்வளோ வன்மம் வந்து ஒரு அட்டாக் நடக்கிறதப்போ எல்லாரையும் உன்னிப்பாக வந்து பார்த்தா கவனிக்க வைக்கிறது. ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் உற்று பார்க்க வைக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் நடுநிலையாக நின்று அலசி பார்க்கணும். காங்கிரஸை வந்து முதுகில் குத்திட்டாங்கன்னு திமுக இப்போ பழி போடுறது பார்த்தீங்கன்னா கேட்கறது வேணால் அவங்க தரப்புக்கு சரியாக தெரியலாம். ஆனால் வந்து யதார்த்தம் என்னன்னா அவங்க கூட்டணியில் இருந்தப்போ திமுக அவங்கள எப்படி நடத்தினாங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்விக்குறி. அவங்கள மட்டும் கிடையாது, எல்லாருமே நம்ம எப்போவே இதை பதிவு பண்ணுவோம். தமிழ்நாட்டோட தேர்தல் களங்களில் காங்கிரஸை குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை மட்டுமே நிற்க வச்சு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உட்கார வச்சதே திமுக தான். காங்கிரஸோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணிக்கையிலான சீட்டுகளை கொடுத்துருக்கணும், மரியாதை நடத்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள ரொம்பவே சுருக்கி வச்சதுனால தான் அவங்க கூட்டணியை விட்டு வெளியே போனாங்க. அவங்க மட்டும் கிடையாது, திரும்பவும் பதிவு பண்ணுறாங்க. அவங்க கூட இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அவங்க வெளியில் போனதுக்கு அப்புறம் அவங்க மேலே வந்து பார்த்தா இப்போ துரோகி அது இதுன்னு இப்போ பிஜேபி ஜெயிக்கிறதுக்கே காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுலாம் பயங்கரமான ஒரு முட்டாள்தனம், ஒரு அபத்தமான விஷயம். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அரசியல் பயமும் சுயநலமும் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. திமுகவுக்கு இப்போ இருக்கிற ஆகப்பெரிய பயமே வரப்போகிற சென்ட்ரல் எலெக்ஷனில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இப்போது தமிழக வெற்றிகளம் பக்கம் சாஞ்சிடக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் இப்போது தாவேகாவை நோக்கி போக ஆரம்பித்தா அது தங்களுக்கு பெரிய சரிவை வந்து ஏற்படுத்தணும்னு திமுக நல்லாவே கணக்கு போடுறாங்க. ஏன்னா இப்போவே க்ளீன் போல்டாக 0 நிற்கிறாங்க. ஒருத்தர் கூட அவங்க கூட்டணியில் வந்து கிடையாது, முக்கியமாக இருக்கிற எல்லாமே வெளில வந்துட்டாங்க. அதனால தான் ஏற்கனவே கூட்டணியை விட்டு போன ஒரு கட்சியை இப்போ மறுபடியும் இழுத்து வச்சு அவங்க முதுகில் குத்திட்டாங்கன்னு இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட இணைப்பாடு இப்போ ரொம்பவே பேசப்பட்டு வருது. தாவேகாக்குள்ளே இன்றைக்கி வர்றவங்களுக்கு எல்லாம் கட்சிக்குள்ள நல்ல முக்கிய பொறுப்புகளும் தேர்தலில் போட்டியிட தகுதியான சீட்டுகளும் சரியாக கொடுக்கப்பட்டு வருது. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு உரிய மரியாதையை வந்து பார்த்திங்கன்னா சீட்டுகளையும் பார்த்திங்கன்னா தாவேகாக்குள்ள விஜய் அவர்கள் கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால தான் அவங்க அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு வராங்க. எல்லாமே வந்து பார்த்தா நம்ம குடும்பம், நம்ம மட்டும்தான், நம்ம பரம்பரை, எல்லாமே நம்ம கூட தான் வச்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் எப்படி வருவாங்க? இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு நைட்டில் எல்லாரோட வாழ்க்கையும் மாற்றிருக்காரு. ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம எதுவுமே இல்லாமல் அவருக்கு ஒரு விசுவாசத்துக்கு மக்கள் நல்லது செய்யணுன்ற என்ன இருக்கா, வா இந்த அவங்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவங்க அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு, அவங்க தகுதியே உயர்த்திருக்காரு. ஏன்னா அவங்கள அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களை எப்படி விட்டு போவாங்க? ஆனால் திராவிட கட்சிகளோட கூட்டணியில் அப்படி இல்லை. தங்களுக்கு பின்னாடி இருக்கிற கட்சிகளை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் வந்து பார்க்குறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கலன்றதான் உண்மை. இதை பற்றி யார் பேசுவா? இப்போ இருக்கிற பெரிய கேள்வி என்னென்னா, வரப்போகிற அடுத்த சென்ட்ரல் எலெக்ஷனில் திமுக நிலைப்பாடு எந்த பக்கம் இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் தேசிய அளவில் காங்கிரஸை முன்னிறுத்தி அரசியல் பண்ணிட்டு இருந்த திமுக இப்போ காங்கிரஸோட மொத்தமாக உறவை வந்து முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது. அடுத்த சென்டரில் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, இன்னொன்று பிஜேபி. திமுக தனியாக நிற்பாங்களா இல்லை வேறு கூட கூட்டணியில் போவாங்களா? தனியாக நிற்கிறதுலாம் ஒன்று அவ்வளோதான், போக வேண்டியதான், வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி போக முடியுமா? திமுக வந்து இப்போது ஒரு பயங்கர இக்கட்டான அரசியல் சூழலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலுங்க. இவ்வளோ பெரிய கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அனாதையாக விட்ட மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் காலத்தில் வேறு யார் நிற்க போகிறாங்க? இங்கே தான் தமிழக வெற்றி கழகத்தோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக மாறப்போகுது. தாவேகா ஏற்கனவே வந்து முன்வச்ச அதிகார பகிர்வு கொள்கை இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியில வர மற்ற கட்சிகளுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. திமுகவோட இந்த ஒற்றை தலைமை போக்கால ரொம்ப நாளா அதிருப்தியில இருந்த தோழமை கட்சிகளும் இப்போ தாவேகால ஒரு நல்ல, அதாவது ஒரு அங்கீகாரத்தை பெற்று சந்தோஷமாக இருக்காங்க. தாவேகாக்குள்ளே இருக்க எல்லாரையும் சமமான இடத்துல அந்த பண்பும் நிர்வாகத்தில் கொடுக்குற முக்கியத்துவமும் மற்ற கட்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். இதனால் வந்து வர சென்ட்ரல் எலெக்ஷனில் தாவேகா தலைமையில் ஒரு வலுவான புதிய கூட்டணி அமைஞ்சால் அது தமிழ்நாட்டோட தேர்தல் களத்தையே மொத்தமாக மாற்றி அமைச்சிடும். 40க்கு 40 அவங்க வெல்றதுக்கான 99% வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை எனக்கு. இப்போ நான் பதிவு பண்ணிடுறேன். திமுக வந்து ஏற்கனவே கூட்டணியை விட்டு போன காங்கிரஸை இப்போ வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் தாவேகா ரொம்பவே மெச்சூரியான ஒரு நேர்மையாக அரசியல் பாதையில் போயிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி சுயநல கூட்டணிகளுக்கு மத்தியில் கொள்கைக்காகவும் கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு புதிய அரசியல் சக்தி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த சம்பவமே நமக்கு தெளிவாக காட்டுது. வரலாற்றிலே செய்யாத விஷயங்களையும் சொல்லலாம். செய்யாத விஷயங்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. இவங்க அடிச்சுக்கிறத பார்க்கும்போது
யார் இந்த திமுக காங்கிரஸ் அடிச்சதை பார்க்கும்போது மக்களுக்கு தாவேகா மேலே இருக்கிற நம்பிக்கையும் தமிழ்நாட்டோட எதிர்காலமும் தாவேகா கையில் தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் இன்னும் அதிகமாக இருக்குது. எஸ், இதை தான் இந்த தப்பை தான் அதிமுகவும் பண்ணாங்க. இன்றைக்கி மொத்தமாக அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்குதானே தெரில, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்படியே திமுக வந்து என்னென்னாலும் பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே திரும்பவும் பதிவு பண்ணுறேன், 40-40 தாவேகா தான் அடிக்க போது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்து சிஎம் விஜய் அவர்கள் இப்போ டெல்லிக்கு அடுத்த வாரம் பயணம் செய்ய போறாரு. முதல்வரான பிறகு அவருடைய முதல் பயணம். சிஎம் விஜய் வந்து முதல் முறையாக டெல்லிக்கு போற இந்த விசிட்டு சும்மா ஒரு வழக்கமான முதலமைச்சர் டூர் மாதிரி நம்ம கடந்து போயிட முடியாது பாஸ். இதுக்கு பின்னாடி ரொம்பவே ஆழமான அரசியல் கணக்குகளும் சில முக்கியமான நிர்வாக நகர்களும் ஒளிஞ்சிருக்கு. டெல்லியில் இருக்கிற JNU கேம்பஸில் திருவள்ளுவர் சிலையை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுதான் பிளானு. இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மாண்புமிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடியை சிஎம் விஜய் அவர்கள் நேரில் மீட் பண்ணி பேச போகிறதா அந்த சந்திப்பு தான் இப்போது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஏன்னா இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமல்ல, சிஎம் ஆனதுக்கப்புறம் டெல்லியில் விஜய் வைக்க போகிற முதல் அதிகாரப்பூர்வமான அடியும் இதுதான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம யதார்த்தமாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சிஎம் விஜய் தன்னோட அரசியல் கொள்கையை அறிவித்தப்போவே பிஜேபியோட பாசிச அரசியலும் எதிர்க்கிறேன், அதே சமயம் திமுகவோட திராவிட மாநிலம் எதிர்க்கிறேன்னு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தார். சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுத்தையுமே வந்து அப்போஸ் பண்ணார். அதுதான் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு பலம் நான் பார்க்குறேன். இப்போ முதலமைச்சராக டெல்லிக்கு போகும்போது தாவேகாவோட அந்த பொலிட்டிக்கல் லைன் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதாவது திமுக மாதிரி இங்கே ஆகுன்னு பேசிட்டு நுனிச்சாரில் போய் உட்கார்றது, இந்த பம்பிகிட்ட உட்கார்றது, அந்த மாதிரிலாம் வந்து அதை தான் மீன் பண்ணுவாங்க. எப்படியும் பிஜேபி கூட ரொம்பவும் நெருக்கமாகவும் போயிடக்கூடாது. அதே சமயம் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் மத்திய அரசு கூட மோதுகிற மாதிரி ஒரு பின்பத்தையும் உருவாகிடக்கூடாது. அதுவும் நம்மளுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ரொம்பவே ஒரு மெச்சூர்டான பேலன்ஸ்டான அப்ரோச்சை தான் வந்து விஜய் இங்கே கையாள போகிறாரு சிஎம் விஜய் அவர்கள். அதை நம்ம பார்க்கணும். இதை தான் டெல்லியும் இப்போது உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்புக்கு பின்னால் என்னென்ன நிர்வாக ரீதியான நகர்வுகள் இருக்க போகுதுன்னு தான் ரொம்ப முக்கியம். ஒரு புது மாநில அரசுக்கு மத்திய அரசோட சப்போர்ட், குறிப்பாக ஃபண்ட் அலோகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சிஎம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரை மீட் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, மாநில திட்டங்களுக்கான மத்திய நிதி ஒதுக்கீடு, அப்புறம் தமிழ்நாடு ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருக்கிற பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்கான அப்ரூவல் பற்றிலாம் வந்து மெயினாக வந்து பேசுவார் நம்ம எதிர்பார்க்குறோம். இதோடு சேர்ந்து தமிழ்நாட்டோட சென்சிட்டிவான நீட் எக்ஸாம் விவகாரம் மற்றும் மாநில சுயாட்சி உரிமைகளை குறித்தும் தங்களோட நிலைப்பாட்டை முதலமைச்சர் அவர் பிரதமரிடம் முன்வைக்க போகிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இணக்கமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உறவை வந்து வச்சுக்கிட்டே அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல வச்சு பேசுகிறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஎம்முக்கு அழகுன்றது நான் நம்புகிறேன். அதை வந்து நம்மளோட சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணுவார். அதை வந்து சிஎம் அவர்கள் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. இந்த டெல்லி விசிட்டுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான அரசியல் பின்னணியும் இருக்குது உறவுகளே. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த முதலமைச்சர் டெல்லி கிளம்பினாலும் இங்கே இருக்கிற பழைய கட்சிகள் உடனே சரணடைஞ்சிட்டாங்க, ரகசிய உடன்பாடு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு முத்திரையை குத்த பார்ப்பாங்க. ஆனால் விஜய் அதாவது நம்ம சிஎம் வந்து ரொம்பவே தெளிவாக எந்த முத்திரையும் தன் மேல் விழுந்துடக்கூடாது என்கிறதுல தெளிவாக இருக்கார். அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே அவர் மேடைக்கு மேல், அதாவது மேடையிலெல்லாம் பேசும்போது தன்னோட கொள்கையை முன் வச்சு தான் எல்லாத்தையுமே பேசினார். அதே மாதிரி சிஎம் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பிரதமர் வாழ்த்து சொன்னது கூட நன்றி சொல்லும்போது நம்ம எல்லா வெறுப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் நல்லதுக்காக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை வந்து அவர் வச்சார். இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடிட்டு இருந்த அந்த பழைய காலத்து அரசியல் பழைய அரசியல் கணக்கு கூட்டணிகள் விமர்சனங்கள்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த பயணம் அமையணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் நலனுக்காக டெல்லியிடம் உரிமையோடு பேசுவோமே தவிர எங்கேயும் சமரசம் ஆக மாட்டோம்ங்கிறத வந்து மெசேஜை தான் வந்து சிஎம் விஜய் இந்த மூவ் மூலமாக சொல்லணும் எல்லாருக்குமே. அதாவது அதில் வந்து ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கணும். கடைசியாக வரப்போகிற இந்த சென்ட்ரல் எலெக்ஷன், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் டெல்லி விசிட் ஒரு
குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணி இருக்குது, இன்னொரு பக்கம் பிஜேபி இருக்குது. ஆனால் தாவேகா தமிழ்நாட்டில் ஒரு தனி மாற்று சக்தியாக வந்து உருவெடுத்து ஆட்சியை பிடிச்சதுனால வரப்போகிற எலெக்ஷனில் அவங்களோட தேசிய அளவிலான கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்கணும்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பு ஒரு பேஸாக கூட அமையலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சருக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து தென் மாநில அரசியலில் தங்களோட உறவை எப்படி கொண்டு போகலாம்னு தான் அவங்களும் யோசிப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா கொள்கையில் வந்து ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்கிற ஒரு புது முதலமைச்சரோட இந்த டெல்லி பயணம் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு ஒரு மிக முக்கியமான பாதையை வந்து வகுக்க போகிறதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பேசணும். முக்கிய 3 கட்ட விஷயங்களை பற்றி இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். உறவுகளை இன்னும் நிறைய பொலிட்டிக்கலான சார்ந்த விஷயங்கள்லாம் வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு 10 நாளாகவே வந்து அப்படியே பாசிட்டிவாக போயிட்டு இருந்தபோது கடந்த ஒரு 4 நாளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அழுத்தங்கள் பிரச்சனைகள்லாம் உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி டிவிக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த அரசு எப்படி இதை வந்து கொண்டு போக போகிறாங்க, எப்படி இதை நகர்ச்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க, எப்படி ப்ராக்ரஸ் இருக்க போகிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனடியாக இன்றைக்கி நடந்தால் இன்றைக்கே சொல்யூஷன்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மினிமல் டைம், அதாவது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்து தான் அதுக்கான கருத்துக்கள் நம்ம வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ உறவுகளே எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் எபிசோடில் சொல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம்.